போர் நடத்தி ஈழத்துல எங்களை அழிச்சாங்க. ஆனால் எங்கள் இனம் இருக்கு, கொஞ்சம் இருக்குது, எங்க மொழி இருக்குது, அது உயிர்ப்பிச்சுக்கிறோம். இந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம், பழகி பெருகிறோம். ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை, ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு. அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய துடிக்கிறோம். இந்த நிலையில புதிதா மும்மொழின்னா அப்படி சமஸ்கிருதம் மொத்தமே 26,000 பேர் தான் இந்த நாட்டுல பேசுறாங்கன்னு. அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? யாரு பதில் சொல்ல? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? உலகத்தின் தொன்மையான மொழி, முதல் மொழி தமிழ், அது எங்க நாட்டுல இருக்குது, எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது, அதுக்கு நேர் எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேச வர்றாரு. பிரதமரே ஏற்று பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள, இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டடம், அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல? ஏன் இல்ல? 22 இந்திய மொழிகள், எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா? என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும்? என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல, நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும்? சொல்லுங்க நீங்க. நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட, ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றம் சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கு, ஒரே நீரியே இல்ல. இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு தேசியம், ஒரு மாநிலத்திற்கு உரிமையை பெற்றுத்தர வராதையே? என் நிலத்தின் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய நீத்த எல்லாருக்கும் யாரை கட்டி பயன் கொடுக்குற? அணுவுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு, ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொல்லதான் நிலம். நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறார். என்னுடைய வளம் எல்லாருக்கும். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்குண்ணா. அப்ப என்னுடைய வளம் எனக்குன்னா வரக்கூடாதா? என்னது இது? திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்ல, அதுல என் பாட்டன் வஉசியை பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலநாச்சியாரும், அலங்குத்து தொண்ணு சுந்தரலிங்கமும், பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா? அதுல இருப்பான் அவன் வரலாறுல. சேட்டவனையிலே கூடாது. தமிழ்ல நீ 8ஆம் வரைக்கும் கொஞ்சம் படிச்சுக்க அப்படின்னா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா? கம்பராமாயணம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தமிழ் காப்பியங்கள், இது சொல்லுங்க. இது என்ன இருக்கு? என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்ப. எதை படிக்க வைப்ப? அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, ஐங்குறுநூறு, இதெல்லாம் இருக்குமா? சும்மா 8ஆம் வகுப்பு பேருங்க. அண்ணா சொல்றாரு, தமிழ் கடல்ரா, அதுல கரை கண்டவனே கிடையாது. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழுப்புறது அடிக்க அலைறான். நீ 8ஆம் வரை படிச்சா போதும்னா கடற்கரையில ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இது தேவையில்லாத வேலை. இது